பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது, ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆசாபின் வசத்தில் இருக்கிற ஆசாபின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதனியா, அசாரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்கிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரராகிய கெதலியா, சேரி, எசாயா, அசபியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும் கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரரான புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரொமந்தியேசர், யோஸ் வெகாஷா, மலோத்தி, ஒத்தீர், மகாசியோத் என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராய் இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமார்த்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களாகிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் லக்கத்திற்கு 288 பேராய் இருந்தார்கள். அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மானாக்கனும் சரி சமானமாய் முறை வரிசையாக சீட்டு போட்டு கொண்டார்கள். முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர் வழிக்கும், 2வது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 3வது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 4வது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 5வது நெதனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 6வது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 7வது எஸ்ரேலா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 8வது எசாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 9வது மத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 10வது சிமேயா அவன் குமாரர் அவர் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 11வது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 12வது அசாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 13வது சுபவேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 14வது மத்தித்தியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 15வது எரேமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 16வது அனனியா
அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 17வது யோஸ்பேக்காசா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 18வது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 19வது மலோத்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 20வது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 21வது ஒத்திர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 22வது கிதல்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 23வது மகாசியோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். 24வது ரொமந்தியேசர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும் விழுந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த தாவீது தேவனுடைய ஆலயத்தில் அந்த ஆராதனையில் தீர்க்கதரிசனம் சொல்கிறவர்களையும் இசைக்கருவி வாசிக்கிறவர்களையும் பாடல் பாடுகிறவர்களையும் துதிப்பதற்கென்றும், அதே போல கருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது ஆண்டவரை வர்ஷிப் பண்றதுக்கென்றும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் அவர்களை என்ன பண்றான், பொறுப்பு கொடுத்து தாவீது அந்த பொறுப்புல அவர்களை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல ஏமான் என்கிறவனுக்கு 14 குமாரரும் 3 குமார்த்திகளையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவங்க எல்லாம் அப்படியே அந்த வழியாய் அவங்களுடைய தகப்பன் வசமாய் இவர்களை கொடுத்து இவர்கள் பாடல்களை கற்றுக்கொண்டு முறைப்படி அவர்கள் என்ன பண்றாங்க, ஆலயத்தில் வாசிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா அதுல 8ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம், அதாவது 31ஆம் வசனம் வரைக்கும் ஆசாரியரும் அதாவது மாணவரும் எல்லாரும் யார் பெரியவன், ஆசாரியர்கள் நாங்க தான் பெரியவங்க, இல்லை அவங்க கிட்ட இருக்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லாத வகையில் எல்லாருக்கும் சமமாக ஒரு முறையாக அவன் என்ன பண்ணுறான், தாவீது சீட்டு போட்டு அவங்கள ஒவ்வொரு இதுக்கும் பொறுப்பாய் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆசாரியர்களை போல லேவியரிலும் 24 வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லை, இதன் மூலம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அந்த நாளில் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியன் எப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய திறமை, யார் யார்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு ஏற்ப அவங்கள என்ன பண்ணணும், நம்ம பொறுப்பில் நியமிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு அபிஷேகம்லாம் கிடையாது, ஆண்டவர் வருவார், ஒரு காரியத்தை செய்து போவார். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். அதனால இன்றைக்கு ஆலயத்தில் பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது யார் வசமாய் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்று அவங்க முழுமையாய் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அரைகுறை ரட்சிப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அதாவது ஆண்டவருக்குள்ள, அதாவது ஆலயத்தில் வந்த ஒரு வேஷம், வெளியில் போன ஒரு வேஷம் கிடையாது. எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் ஒன்று போல இருக்கணும். அப்போ அவங்களுடைய ரட்சிப்பு பூரணமாக இருக்கணும். அதாவது பாவத்தை விட்டு அவங்க முழுமையாய் வந்திருக்கணும். சினிமா சீரியல் பார்க்குறவங்களா, இல்லாட்டா குடிக்கிறவங்களா, இல்லை ஒரு வேளை சிகரெட்டு மட்டும், இல்லை பாக்கு மட்டும், இப்படி ஏதாவது ஒரு பழக்கம், ஏதாவது ஒன்றுத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள ஊழியத்தில் பொறுப்பில் போடக்கூடாது.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் என்பது அது ஆண்டவருடைய காரியம். தேவனுடைய காரியத்தை செய்றவங்க, அந்த ஊழியக்காரரும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அந்த ஊழியக்காரருக்கு கீழே வேலை செய்றவங்களும் அவங்களும் எப்படி இருக்கணும்? அவங்களும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அதே போல ஊழியத்துல அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும்போது அவங்க வீடுகள்ல எப்படி இருக்கிறாங்க, மனைவிக்கு உண்மையா இருக்கிறாங்களா, கணவனுக்கு உண்மையா இருக்கிறாங்களா, வீட்டில் அதாவது சினிமாலாம் போட்டு எல்லாம் சேர்ந்து இங்கே ஆலயத்துக்கு வந்தால் பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்திட்டு வீட்டில் போனால் குடும்பமாக உட்காந்து சினிமா பார்க்குறாங்களா, எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும். எடுத்த உடனே எல்லாத்துக்கும் இவங்க வசதியாக இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், இவங்க நல்லா பர்சனாலிட்டியாக இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், அப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பணக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முழு ரட்சிப்பை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஆலயத்துல ஜெபிச்சுட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஜெபிக்காத ஒரு மனுஷனை ஊழியத்துல பொறுப்பு கொடுக்க கூடாது. அப்போ ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது, அவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அது மட்டுமல்ல, அவர்கள் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பந்தி விசாரிக்கிறதுக்கு கூட அபிஷேகம் பெற்றவங்களை தான் என்ன பண்ணாங்க? நியமித்தார்கள். அவர்களுடைய நற்சாட்சியை பார்த்து தான் நியமித்தார்களாம் பந்தி விசாரிப்புக்கு. பாருங்க, இன்னைக்கு யார் வேணாலும் நம்ம என்ன பண்றோம்? சாப்பாடு போடணும்னா எல்லாரும் சர்ச்சில் இருக்க எல்லாருமே உதவி செய்வாங்க. ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபையில ஒரு பந்தி இருக்குது, ஒரு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அந்த பந்தி விசாரிப்புக்கு கூட அவங்க அபிஷேகம் பெற்றவர்களை தான் நியமித்தார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிற திருச்சபையில சபைக்குள்ள எப்படிப்பட்டவர்களை ஊழியத்தில் நியமிக்கிறோம்? அப்போ இன்றைக்கு அதாவது அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். எந்த ஊழியமானாலும், தொடச்சி பாய் போட்டாலும் அபிஷேகம் இருக்கணும், சேர்ஸ் போட்டாலும் அபிஷேகம் இருக்கணும், நீ ஒரு பாட்டு புக்கை தூக்கி வச்சாலும் உனக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் பெற்றவர்களை நியமித்தால் அவர்கள் அந்த ஜபத்தோடு செய்யும் பொழுது, ஜபத்தோடு அந்த சேர்ஸை போடும்போது ஆலயம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களை என்ன பண்ணக்கூடாது? பொறுப்பை கொடுக்க கூடாது. அவங்கள நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. அவங்க சர்ச்சை தேடி வர்றாங்களா, ரட்சிக்கப்பட்டாங்களா, அதோட போதும்னு நினைக்காதீங்க. ஒழுங்கா ஆலயத்துக்கு வராங்களா, போதும் நினைக்காதீங்க. அடுத்தபடி அவங்க என்ன பண்ணணும்? அபிஷேகத்துக்குள்ள நடக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பொருள் தரமானது என்று சொல்லி பார்ப்போம்னா ஐஎஸ்ஐ முத்திரை அதில் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஒரு பொருளை வாங்குறதுக்கே அதை நினைக்கிறோமே. அப்போ ஆலயத்தில் தேவனுடைய பணியை செய்யறதுக்கு ஆவியன்னு அச்சாரன்னு முத்திரை மோதிரம் இருக்கணும். அதை நல்லா ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை, ஒரு பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிறவர்களை நீங்க ஊழியத்துல, நீங்க உடன் ஊழியக்காரராய் இல்லாவிட்டால் ஊழியத்துல துணையா நீங்க ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களாய் பொறுப்புல நியமித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு ஃபுல்லா பக்க பலமாய் இருப்பார்கள். ஜெபத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, எல்லா காரியத்திலையும் சப்போர்ட்டா இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள குழப்பம் வராது, சபைக்குள்ள குழப்பத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். கருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது அவங்க வீட்டிலையும் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க, பணம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இல்லை நடுத்தர ஸ்டேஜில் இருக்கிறவங்க பணம் கையில் இருக்குதா, வட்டிக்கு கொடுக்குறாங்க. கேட்டால் நான் 2% வட்டிக்கு தான் கொடுக்குறேன். நீ 2% வட்டிக்கு கொடுத்தாலும் 5%, 10%க்கு எதுக்கு கொடுத்தாலும் வட்டி தான். வட்டி கொடுக்குறவங்கள சபையில் பொறுப்பில் வைக்காதீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருத்தரை குறித்து நல்ல டீட்டெயில் தெரிகிற வரைக்கும் அவங்களுக்கு சபையின் பொறுப்பை கொடுக்கக்கூடாது. அவங்க அதாவது அவங்க வாழ்கிற இடத்துல, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க எப்படி சாட்சியாக இருக்கிறாங்க, இதையெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் அவர்களுக்காய் ஜெபித்து அதற்கப்புறம் தான் ஒருத்தரை பொறுப்பில் நியமிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு சபைக்குள்ளே வரும்போது அப்படியே நல்லா மெய் மறந்து வர்ஷிப் பண்ணுறதை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆனால் அதே அவங்க
அவங்க போய் வேலை ஸ்தலத்துல பார்த்தா அவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும். கெட்ட வார்த்தை பேசுற ஒருத்தரை ராபோஜனம், அதாவது திருவிருந்து கொடுக்கறதுக்கு உடன் ஊழியக்காரராய் வைக்காதீங்க. 2 மனைவியை வைக்கிறவங்கள உடன் ஊழியக்காரரா வைக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தி தான். இன்னைக்கு அதாவது பிரதர் சிஸ்டர்னு பழகிட்டு அதுக்கப்புறம் மனைவி இருக்கும்போதே இன்னொருத்திய சைட்ல வச்சிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள உடன் ஊழியக்காரராகவோ இல்லை ஊழியத்துல சில பொறுப்புகளையோ கொடுக்க தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத விபச்சார பாவம். ஒரு மனைவி இருக்கும்போது இல்லை கணவன் இருக்கும்போது இன்னொரு துணையை தேடுறது அது விபச்சார பாவத்துக்கு சமம். அப்படிப்பட்டவங்களை பொறுப்புல வைக்க கூடாது கருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ இப்படிப்பட்ட ஒழுங்கெல்லாம் இருந்தாதான் சபையா இருக்கும். இல்லைன்னா சபை சந்தக்காடாய் மாறிவிடும் கருமையான தேவ பிள்ளைகளே. அப்பதான் நீ பெரியவனா நான் பெரியவனா நான் தான் பெரியவன் இந்த குழப்பெல்லாம் ஏன் வருதுன்னா, அதாவது முழு அர்ப்பணிப்பு இல்லாதவங்க பொறுப்புல இருக்கும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும். அதனால இதையெல்லாம் நம்ம அறிந்து அதற்கேற்ற நபர்களை பொறுப்புல வச்சிங்கன்னா சபைக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தாவீது அதையெல்லாம் ஒழுங்கு கிரயமா அவன் இருந்த நாட்கள்ல அவன் செய்தான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சபையை நடத்துகிற ஊழியக்காரரா இருந்தாலும் ஊழியம் செய்கிறவளா இருந்தாலும் உங்களுக்கு கீழே பொறுப்பு கொடுத்து வைக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமுள்ளவரா இருக்கிறாங்களான்னு பாருங்க, ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களா பாருங்க. அதை மாதிரி சில காரியங்களை நான் சொன்ன சில காரியங்கள், இன்னும் சொல்லாத காரியங்கள், இதையெல்லாம் அறிந்து நீங்கள் அவங்கள ஒரு பொறுப்பில் வச்சிங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஷப்லியோதரை கன்சிபோலாகதனை ஊரபாக்கர பலபரபா தீரபாக்கர பலபரபா ரீபாக்கர பலபரபா தீரபாக்கரபா. ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவரே? ஊழியக்காரர்கள் 2 மனைவி வச்சுட்டு இருக்கக்கூடாதுப்பா. ஒரே மனைவி ஒரே கணவன் ஆண்டவரே, அந்த கத்தாவே கோட்பாடுல இருக்கணும் ஆண்டவரை. அப்பா தகப்பனை ஆண்டவரை, ஊழியக்காரர்கள் ஆண்டவரை அப்பா பாரம்பரியம் பார்க்கிறவர்களாக ஆண்டவரை, அப்பா தகப்பனை ஆண்டவரை, அப்பா தகப்பனே ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கணும். ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே கீழே ஆண்டவரே அவர்களுக்கு உதவியா இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே துணை ஊழியக்காரர்களோ இல்ல அதுக்கு கீழே ஆண்டவரே அப்பா ஊழியத்துல பங்கேற்கிற யாரா இருந்தாலும் அவர்களை எப்படி நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே சபைகள்ல ஆண்டவரே ஜனங்களை தேர்ந்தெடுக்க நீங்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிற. பணத்தையோ பதவியோ படிப்பையோ அழகையோ அந்தஸ்தையோ வச்சு ஆண்டவரை சபையில பொறுப்புகளை கொடுக்காதபடிக்கு ஏசப்பா ஆண்டவரே, படிக்காதவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள உங்க கிருபை, உங்க அபிஷேகம், உங்க அனாயிட்டிங் ஆண்டவரே உமக்கு பிரியமா இருந்தா அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும் டாடி. அப்படிப்பட்ட சபையை உருவாக்குங்க டாடி. ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கத்தாவை ஊழியக்காரர்களா இருந்தாலும் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அவங்களோடு நீங்க பேசுங்க. நீர் பேசுற தெய்வம் ஆண்டவரை அப்பா தகப்பனே நன்றியோடு ஸ்துதிக்கிற. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.